நம்ம பொருளாதார கிரகங்கள்னு சொல்லுவோம். அந்த கிரகங்கள் யாரு அப்படின்னா, ரொம்ப முக்கியமானது சூரிய பகவான் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய கிரகம். குரு பகவான் கிரகம், சனி பகவான். இந்த கிரகங்கள் எல்லாமே நமக்கு ஒரு விதத்துல பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்குமா அப்படின்னா, கண்டிப்பாக கொடுக்கும். என்னுடைய வருமானம், லாபம் தரக்கூடியது இந்த செவ்வாய் பகவானால் அப்படிங்கிறது சொல்லலாம். சனி பகவானால்னு சொல்லலாம். என்னுடைய இந்த 5ஆம் அதிபதி, இந்த துலா லக்னத்திற்கு 4ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் யாரு அப்படின்னா சனி பகவான். கடந்த ஒரு வருஷமாகவே துலா லக்னக்காரங்களுக்கு ஒரு சிறப்பான வருமானம் அப்படிங்கிறது இருக்காது. மனசுக்கு பிடிக்காத ஒரு வேலையிலையும், மனசுக்கு பிடிக்காத ஒரு இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும். குரு பகவானுக்கு என்ன ஒரு மகத்துவம்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் அப்படிங்கிறது பெரும் பணம். இந்த சனி பகவானும் குரு பகவானும் ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்துட்டார் அப்படின்னா, அவங்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும். ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குமானா கொடுக்கும். பெரும் கிரகங்கள்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் நம்ம வாழ்க்கையில் வருமான ஸ்தானத்திலேயோ, தொழில் ஸ்தானத்திலேயோ, இல்லைன்னா அந்த கடன் ஸ்தானத்திலேயோ சம்பந்தப்படும் போது கண்டிப்பாக வருமானத்தில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைத்தே தீரும். வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் ஸ்ரீ குரு உமா வெங்கட். ஒரு ஜாதகம் பார்த்த உடனே ஒரு நண்பர் கேட்பாங்க, இந்த ஜாதகம் வருமானத்தை தரக்கூடிய கிரகம் ஏதாட்டி இருக்குதா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா கிரகங்களை பற்றி, நட்சத்திரங்களை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஏதாட்டி ஒரு நட்சத்திர புள்ளிகள் போகும்போது எனக்கு வருமானத்தை அதிகப்படுத்துமா அப்படிங்கிற கேள்வி தான் நிறைய நண்பர்களுக்கு இருக்குது. அந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். எனக்கு வருமானத்தை லாபமாக்கக்கூடியது, என்னுடைய முயற்சிகளை வெற்றி பெறக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குதானா இருக்குது. அரசின் மூலமாகவும் சரி, நண்பர்கள் மூலமாகவும் சரி, எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் பொருளாதார முன்னேற்றம் சில நட்சத்திரங்கள், சில கிரகங்கள் கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். உதாரணமாகவே இந்த நம்ம பொருளாதார கிரகங்கள்னு சொல்லுவோம். அந்த கிரகங்கள் யாரு அப்படின்னா, ரொம்ப முக்கியமானது சூரிய பகவான் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய கிரகம். குரு பகவான் கிரகம், சனி பகவான். இந்த கிரகங்கள் எல்லாமே நமக்கு ஒரு விதத்தில் பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ உதாரணமாக என்னுடைய லக்னம் அப்படிங்கிறது துலா லக்னமாக இருக்குது. துலா லக்னத்திற்கு வருமான ஸ்தானம்னு சொல்லக்கூடியது யாரு அப்படின்னா செவ்வாய் பகவான். ஜாதகத்தில் எங்கே இருக்கிறாரு அப்படின்னா, அவர் ஒரு 6, 8, 10, 12 இல்லை அப்படின்னா, அந்த செவ்வாய் பகவானால் எனக்கு வருமானம் வருமானா கண்டிப்பாக வரும். முட்டி மோதியாட்டி நம்ம வருமானத்தை ஈட்டிடலாமானா கண்டிப்பாக கிடைக்கும். என்னுடைய வருமானம், லாபம் தரக்கூடியது இந்த செவ்வாய் பகவானால் அப்படிங்கிறது சொல்லலாம். சனி பகவானால்னு சொல்லலாம். என்னுடைய இந்த 5ஆம் அதிபதி, இந்த துலா லக்னத்திற்கு 4ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் யாரு அப்படின்னா சனி பகவான். அந்த சனி பகவான் நம்ம ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டாலே போதும். நமக்கு வருமானம் அப்படிங்கிறது யோகமாக இருக்கும். எதிர்பாராத வித வருமானமும் லாபமும் கொடுக்கும். அதே மாதிரி தொழில் சார்ந்த அழுத்தம் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு காலமாகவே அமையும். கடந்த ஒரு வருஷமாகவே துலா லக்னக்காரங்களுக்கு அவ்வளோ சிறப்பான வருமானம் அப்படிங்கிறது இருக்காது. மனசுக்கு பிடிக்காத ஒரு வேலையிலையும், மனசுக்கு பிடிக்காத ஒரு இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும். அந்த நிலை மாறி இவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த வருஷங்களில் இருக்குமானா அடுத்த சில வருஷங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம். சரி, இந்த குரு பகவானுக்கு என்ன ஒரு மகத்துவம்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் அப்படிங்கிறது பெரும் பணம். இந்த சனி பகவானும் குரு பகவானும் ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்துட்டார் அப்படின்னா, அவங்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும். ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குமானா கொடுக்கும். அது எத்தனை வருஷம்னு பார்த்தீங்கன்னா, அந்த சில வருஷங்கள் மட்டுமே அதில் செயல்பாட்டில் இருக்கும். கோச்சார கிரகங்கள் இணையும் போது, கோச்சார கிரகங்கள் பார்க்கும்போது மட்டுமே இந்த தன்மை அப்படிங்கிறது இருக்கும். என்னுடைய பிறப்பு ராசியில் சனி பகவானும், பிறப்பு ஜாதகத்தில் சனியும் கோச்சார சனியும் இணையும் போது, குரு பகவானும் கோச்சார சனி பகவானும் இணையும் போது எனக்கு பொருளாதாரத்தில் ஏதோ ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாரானா கண்டிப்பாக கொடுப்பார். அந்த நிகழ்வு நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பெரும் கிரகங்கள்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் நம்ம வாழ்க்கையில் வருமான ஸ்தானத்திலேயோ, தொழில் ஸ்தானத்திலேயோ, இல்லைன்னா அந்த கடன் ஸ்தானத்திலேயோ சம்பந்தப்படும் போது கண்டிப்பாக வருமானத்தில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைத்தே தீரும். அதற்கு கோச்சார கிரகங்கள் அப்படிங்கிறது பார்வையுடன் அது செயல்படக்கூடிய காலமாகவே அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது.
இப்போ இந்த 3 கிரகங்கள் நம்ம வாழ்க்கையில் நல்ல நிலையில் நம்ம ஜாதகத்தில் தற்போது என்னுடைய லக்னத்திற்கு நல்ல பாவகங்களில் இருந்தார் என்றால் எனக்கு வருமானம் அப்படிங்கிறது எனக்கு பயன்படும்படியாக கண்டிப்பாக அமையும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. உங்கள் ஜாதகத்தில் குரு பகவானும் சனி பகவானும் எந்த நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். வருமானம் லாபம் தருமா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நன்றி. சித்தர் பூமி.